தவேக அரசு வருவதற்கு முன்பு அவங்களுடைய வாக்குறுதிகள்னா நாங்கள் பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம், மதுவை குறைப்போம். ஆனால் அவங்க செய்கிற நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மது வணிகத்தை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்வதாக இந்த அறிவிப்பு. இதனால் தமிழக அரசிற்கு கூடுதலாக 900 கோடி ரூபாய் அதிக செலவாகும் என்று. இதற்கு முன்பு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி 5,900 கோடி தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இதை சேர்த்தால் மொத்தம் 6,800 கோடி ஆகும். அவ்வளோதான் வரும். எங்களுடைய நோக்கம் விவசாயிகளுடைய கடன் முழுமையாக, அதாவது 5 ஏக்கர் வைத்திருக்கின்ற விவசாயிகளுடைய கடன் அத்தனை கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகள் கடன் 5லிருந்து 10 ஏக்கர் வைத்திருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அது அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட அரசுக்கு 18,000 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 5,800 கோடி தான் வருகிறது. ஆனால் இது போதுமானது கிடையாது. இது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. காரணம், இது சூப்பர் எல்னினோ இயர். இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல். குறிப்பாக டெல்டாவில் குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர், இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் தான். அதனால் இப்போ அரிசி கிட்டத்தட்ட 10 ரூபா விலை கூடிடுச்சு. இந்த நிலை போச்சுன்னா இன்னும் 10 ரூபா கூடும், அதிகமாகும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது போதுமானது இல்லை, பீஸ் கொடுக்கறதில்லாம் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இன்னொரு கூடுதலாக என்ன, நீங்கள் 6,000 கோடி வந்துருச்சு, இன்னொரு 12,000 கோடி அறிவிங்க, முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கின்றார்கள். அடுத்தது, இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 5 கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக மதுரையில் பார்த்திங்கன்னா 5 கொலைகள், கோயம்புத்தூரில் ஒரு 4 கொலைகள், திருநெல்வேலியில், சென்னையில், இப்போ பல வகையான பல பகுதியில் கொலைகள் நடந்து வருகிறது. இது இந்த கொலைகளுடைய முக்கிய காரணம் என்று போதை பழக்கமும் மது சம்பந்தமாக பிரச்சனைகள் தான். அதனால் இதை கட்டுப்படுத்தணும். இன்னும் ஓரளவுக்கு போதை பழக்கம் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அது போதுமானது கிடையாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள். ஆனால் அது உடனடியாக அதை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் மோசமான விளைவுகள் வரும். இருக்கிறாங்க. இது பல சம்பவங்கள் இருக்குது. கோயம்புத்தூரில் நடந்தது அதே தான், இதுதான் இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த மது வணிகத்தை குறைக்கணும். இந்த தவேக அரசு வருவதற்கு முன்பு அவங்களுடைய வாக்குறுதிகள்னா நாங்கள் பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம், மதுவை குறைப்போம். ஆனால் அவங்க செய்கிற நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மது வணிகத்தை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மான்டேக் சிங் அலுவாலியாவை இன்னும் கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வருவாய் எப்படி கூட்டலாம் என்று அதற்கு அவர் தலைமையிலே ஒரு குழு, ஐவர் குழுவை அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் 4வது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலான்னு அந்த குழுவுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்ற இப்போ டாஸ்மார்க்கில் செயலி அப்ளிகேஷன் கொடுத்து அதில் ஆன்லைனில் புக்கிங் செய்யலாம், டாஸ்மார்க்கை தனியார்கிட்ட விற்கலான்னு அந்த மாதிரி திட்டங்கள், இதெல்லாம் தேவையில்லாது. இதனால தான் இப்போ இவ்வளோ கொலைகள் வந்திருக்கிறது தான் காரணம். இதுதான் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமே கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, கொலை அங்கங்கே அன்றாடம் பல கொலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அத்துணை மக்களும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ அந்த பிரச்சனையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். காவல்துறை அவர் கீழே தான் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும். புதிய அரசு பொறுப்பேற்ற 100 நாளாக ஒரு வெற்றிகளை கொண்டாடி இது 100 நாட்கள் என்பது ஒரு குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் மேல் மட்டத்தில் உள்ள ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கீழ் மட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்டில் பல திட்டங்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு போதுமானது நிதி ஒதுக்கீடு இல்லை.
தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் அறிவித்து அதற்கு வந்து 10 கோடி 12 கோடி 18 கோடிலாம் போதுமானது கிடையாது. அதில் திட்டம் அதிகமாக தேவையில்லை, இருக்கிற திட்டமும் நல்லா செஞ்சால் போதும். அதனால் அந்த வகையில் அதில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக எதில் அதிகமாக முதலீடு செய்யணும்னா நீர்ப்பாசன திட்டங்கள். சண்டை போட்டுட்ருக்கோம், கர்நாடகா கேரளா ஆந்திராவோட சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு வர தண்ணியை, நமக்கு வர மழையை நமக்கு சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை இன்னும் நம்ம வரையறை செய்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணி அறிவிக்கலை. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் போன மாதம் கூட சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் உள்ள ஏரிகள் குளங்கள் எல்லாம் அதில் வந்து நோட்டிஃபை பண்ணணும், அவுட்லைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும், ஜிஏஎஸ் மேப்பிங் பண்ணிடணும். இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏரி கூட இது வரைக்கும் பண்ணலை. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியும் பண்ணலை. இதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க்கிட்டேருந்து வெளியில் வந்துடணும். முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அரசாங்கம் வெளியில் வாங்க, அது வேண்டாம். அதுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு நாங்கள் எத்தனையோ யோசனைகள் எங்களுடைய நிழல் நிதி அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சார் 3 மாதத்தில் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. அது எப்படின்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு வரலை. இப்போ இதே தான் திமுக ஆட்சியில் அவங்க சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்து விட்டது என்று அப்போதைய நிதி அமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் பல முறை சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டோம். பொய் முதலீடுன்னு புத்தகம் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தில் பார்த்தா 12,16,000 கோடி MOU தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துச்சுன்னா 98,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 9% தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்தது அப்போது நாங்கள் புக்கு போட்டப்போ 5 இயர்ஸில். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 11-12% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்புறம் அந்த 5 ஆண்டு காலம் முடியறதுக்குள்ளே. அதனால் இப்போ வர்றது வந்து ஒன்லி MOUs தான். இன்வெஸ்டார் மீட்டிங்கில் எவ்வளோ MOUs தான் வந்திருக்கு. அது எவ்வளோ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போக தான் தெரியும். அதில்